மனிதன் பாருங்க, ராபர்ட் என்கிற ஒரு மனிதன் மிகவும் வேதனையோடும் துக்கத்தோடும் காணப்பட்டார். ஏனென்று சொன்னால் அவருடைய மேலதிகாரி அவருக்கு பயங்கரமான தொந்தரவுகளை கொடுத்து கொண்டே இருந்தார். அந்த மேலதிகாரி அந்த ராபர்ட்டை எப்பொழுதுமே பரிதாபமான ஒரு நிலைக்கு அவர் தள்ளி விடுவார். அவருக்கு எந்த ஒரு அங்கீகாரமோ ஒரு பதவி உயர்வோ எதுவுமே அவருக்கு கொடுப்பதில்லை. ஏனென்றால் அந்த ராபர்ட் என்பவர் மீது அந்த மேலதிகாரிக்கு பயங்கர பொறாமையாக இருந்தது. ஆனால் அந்த மனிதனோ நான் கர்த்தருக்கு வேலை செய்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய வேலையில் அவன் உண்மையும் உத்தமமாகவே காணப்பட்டான். அநேக பதவி உயர்கள் அவருக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த மேலதிகாரியின் பொறாமைத்தனத்தினால் அவருடைய ஆகாத அந்த காரியங்களினால் அவர் வெறுத்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார். ஒரு முறை தலைமை செயலதிகாரி ஒரு முறை இந்த அலுவலகத்திற்கு வந்திருந்தார். அப்பொழுது இந்த ராபர்ட் என்பவர் அவருக்கு ஒரு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டியிருந்தது. அவர் அந்த அறிக்கையை சமர்ப்பித்த விதம் அந்த தலைமை செயலதிகாரிக்கு மிகவும் திருப்தி அளிக்கக்கூடியதாக இருந்தது. சில மாதங்கள் கடந்து சென்றது. அப்பொழுது ஒரு மேலதிகாரியுடைய பதவி காலியானது. அப்பொழுது அந்த தலைமை செயலதிகாரி இவனுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த அந்த மேலதிகாரிக்கு கொடுக்க வேண்டிய அந்த பதவி உயர்வை நேரடியாக இந்த ராபர்ட் என்பவரையே அழைத்து அந்த இடத்தில் அவரை பதவிக்கு அமர்த்தினார். பாருங்க, அநீதியாய் செயல்பட்டு வந்த அந்த மேலதிகாரியின் கீழ் இப்பொழுது அந்த ராபர்ட் வேலை பார்க்கவில்லை. இப்பொழுது ராபர்ட்டுடைய கீழ் இந்த அதிகாரி வேலை பார்க்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. பாருங்க, காரியமே தலைகீழாக இங்கு மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 75வது அதிகாரம் 6-7 வசனம் சொல்லுகிறது, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, அவர் ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். அன்பானவர்களே, எப்பொழுதும் நாம் ஒன்றை மாத்திரம் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். நமக்கு உயர்வு கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரமே வருகிறது. ஆகவே நாம் கர்த்தருக்கு உண்மையாய் இருக்கும்போது அவர் ஏற்ற நேரத்தில் அவர் நம்மை உயர்த்துவதற்கு வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். ஆகவே தேவனுடைய தயவு நம்முடைய சூழ்நிலைகளையே அது தலைகீழாக மாற்றிவிடும். அன்பானவர்களே, வேதத்தில் நாம் பார்க்கும்போது பாருங்க, பிலேயாம் தீர்க்கதரிசியை பாலாக் என்கிற ராஜா கூலிக்கு பொருத்தி இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி சொல்லுகிறான், வற்புறுத்துகிறான் அவன். ஆகையால் எண்ணாகமம் 22:12 சொல்லுகிறது, தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோடு போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். பாருங்க, அந்த பிலேயாமின் கண்களை ஆண்டவர் திறந்தபோது அவன் ஆண்டவருக்கு தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறான். எண்ணாகமம் 24வது அதிகாரம் 4, 5, 6 வசனங்கள்ல அவன் சொல்லுகிறான், தேவனருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரக்கிளை போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது என்று அவர் தொடர்ந்து அந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தே அவர் சொல்லுகிறதே நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு விரோதமாக யாருமே எழும்பவே கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நாம் ஒரு வார்த்தை கூட தவறாக நாம் பேசிவிடக்கூடாது. 1 சாமுவேல் 15:22 நாம் வாசிக்கும்போது, அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் ராஜாவை பார்த்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஒரு முறை ஒரு வாலிபன் வேலை தேடி அலைந்து கொண்டே இருந்தான். அப்பொழுது அந்த வாலிபன் ஒரு செல்வந்தரிடத்தில் ஏதாவது வேலை இருக்குமா அப்படி என்று கேட்டான். அப்பொழுது அந்த செல்வந்தர் சொன்னார், நீ இங்கிருக்குத இந்த செங்கற்களை எடுத்துக்கொண்டு சற்று அப்பால் வேலி அருகே கொண்டு அடுக்கு என்று சொன்னார். அந்த வாலிபனும் அந்த செல்வந்தர் சொன்னபடியே அவன் ஒழுங்காக காலை முதல் மாலை வரை நேர்த்தியாக அந்த வேலையை செய்து அந்த கற்களை நன்றாக அடுக்கி வைத்தான். மறுநாள் காலையிலும் ஏதாவது வேலை இருக்கிறதா என்று சொல்லி கேட்டான். அப்பொழுது அவர் மறுபடியும் அந்த வேலி அருகே அடுக்கின அந்த செங்கற்களை எடுத்து மறுபடியும் பழைய இடத்துல அடுக்கும்படி சொன்னார்.
அந்த வாலிபன் ஏன் எதற்கு என்று சொல்லி எந்த கேள்வியும் கேட்காமல் அவன் அதை சரியாக நேர்த்தியாக அடுக்கினான். இப்படி 5-6 நாட்கள் இதே வேலையைத்தான் தொடர்ந்து அந்த செல்வந்தர் அந்த வாலிபனுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். அவன் அதை சற்றும் முகங்கோணாமல் அந்த செல்வந்தர் சொன்னபடியே அப்படியே அவன் அதை செய்து முடித்தான். பாருங்க, அதற்கப்புறம் அந்த செல்வந்தர் பல கோடி சொத்துக்களுக்கு மதிப்புள்ள அந்த சொத்துக்களுக்கு மேலதிகாரியாக கணக்கு வழக்குகளை நியமிக்கக்கூடிய ஒருவனாக அந்த வாலிபனை அந்த மனிதன் நியமித்தார். அன்பானவர்களே, இதை கேட்ட எல்லாருமே ஆச்சரியப்பட்டார்கள். பாருங்க, கீழ்ப்படிதல் என்பது பலிகளை விட மேலானது. விசுவாசிகளின் தந்தை என்று அழைக்கப்படுகிற அளவில் அந்த ஆபிரகாம் உயர்த்தப்பட்டார். அந்த ஆபிரகாமோட கீழ்ப்படிதலோடு கூடிய அவருடைய விசுவாசம் அவருக்கும் அவருடைய சந்ததிக்கும் பயங்கரமான ஆசீர்வாதங்களை அது பெற்று தந்தது. அன்பானவர்களே, ஏற்ற காலத்தில் நம்மை தேவன் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டும். நாம் பிறரை திருப்திப்படுத்துவதற்காக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் ஒருபோதுமே செய்யக்கூடாது. இதை நாம் சவுலின் வாழ்க்கையிலிருந்து நாம் கண்டு கொள்ள முடிகிறது. அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையின் முதலும் முடிவும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது தான். வேதத்தில் பாருங்கள், சகைவை நாம் பார்க்கும்போது சகை ரோம அரசாங்கத்துக்கு யூதர்களிடமிருந்து வரி வசூலித்து கொடுத்தவன். யூதர்களால் அவன் வெறுக்கப்பட்டவன். அடியாட்களை வைத்து அவன் வேலை செய்து கொண்டிருந்தவன். அவன் ஒரு குள்ளமான மனிதன். ஒருமுறை ஆண்டவராகி இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்கும்படியாக அவன் ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறுகிறான். அந்த காட்டத்தி மரத்தின் அருகில் இயேசு வந்தபோது சகைவை அண்ணாந்து பார்த்து, நீ சகைவே, நீ சீக்கிரமாய் கீழே இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த சகைவு நினைக்கிறான், என்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அறிகிற ஒரு தெய்வம் என்பதை அவன் அறிந்து கொண்டான். அது மாத்திரமல்ல, நாம் அவரை அறிய நினைத்தாலே அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தி விடுவார் என்று சொல்லி அவன் அறிந்து கொள்ளுகிறான். அன்பானவர்களே, எல்லாரும் பாவி என்று முத்திரை குத்தி ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த சகைவுடைய இல்லத்திற்கு முதல் முறையாக ஒரு விருந்தாளி செல்கிறார் என்றால் அவர்தான் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அநேகர் அதற்கு பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். ஆண்டவராகி இயேசு அந்த பாவியின் வீட்டுக்கு போகக்கூடாது என்று சொல்லி எதிர்க்கிறார்கள். ஆனால் அத்தனை எதிர்ப்பின் மத்தியிலும் ஆண்டவராகி இயேசு அந்த வீட்டுக்கு செல்லுகிறார். பாருங்க, போகிற வழியிலேயே அப்பொழுது அவர் ஒரு அன்புள்ள தெய்வம் என்பதை அந்த சகேயு அறிந்து கொள்ளுகிறான். போகிற வழியிலே தானாக முன்வந்து தான் செய்த பாவங்களை எல்லாம் ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொண்டு, நான் அநியாயமாய் வாங்கினதையெல்லாம் நான் நாளத்தனையாக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி அவன் ஒத்துக்கொள்ளுகிறான். அப்பொழுது ஆண்டவர் பாவங்களை உணர்த்துகிறவர் என்றும் அதிலிருந்து மன்னிப்பு தருகிற தேவன் என்பதையும் அவன் அறிந்து கொள்ளுகிறான். இயேசு அந்த வீட்டுக்கு சென்றபோது, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லுகிறார். அப்பொழுது இயேசு அதிலிருந்து அவன் என்ன நினைக்கிறான் என்றான், அவர்தான் உலக இரட்சகர் என்பதை அவன் அறிந்து கொள்ளுகிறான். அன்பானவர்களே, நாமும் நம்முடைய ஆண்டவராகி இயேசுவை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள விரும்பினால் அவர் தம்மை நமக்கும் அவர் வெளிப்படுத்துவார். அதோடு கூட நம்முடைய வாழ்க்கையும் அவர் இரட்டிப்பாக செழிப்பாக மாற்றுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு பாடலை கூட நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். நேசரே உம் திருப்பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே, ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே என்கிற பாடலை நாம் கரங்களை தொட்டி உற்சாகமாக பாடலாம். நேசரே உம் திருப்பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே, நேசரே உம் திருப்பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே, ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே, ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே, அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை
அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த இரத்தம் அல்ல பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்ல பாக்கியம் பாக்கியமே. படைத்து பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. நேசரே திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. நேசரே திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன்
அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 36வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9:36. யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையில் தொற்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தபீத்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அன்பானவர்களே, 5 மணி நேர ஒரு விமான பயணத்தில் ஒரு பெண் தீவிரமாக ஒரு கம்பளி சட்டையை பின்னிக்கொண்டே இருந்தாள். அவள் அதன் ஊசியை முன்னும் கீழுமாக விட்டு எடுத்து அதை தைத்து கொண்டிருப்பதை ஒரு வயது குழந்தை அதை பார்த்து கொண்டே இருந்தது. அவள் அவசைவுகளில் அந்த சொக்கி போன அந்த குழந்தையை அவள் கவனித்தாள். அப்பொழுது அவளுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அவள் பின்னி கொண்டிருந்த அந்த கம்பளி சட்டையை ஒதுக்கி வைத்து விட்டு அந்த சின்ன குழந்தைக்காக ஒரு தொப்பியை அவள் தைப்பதற்கு அவள் விரும்பினாள். விமானம் இனி தரை இறங்குவதற்கு 1 மணி நேரம்தான் இருக்கிறது. அந்த 1 மணி நேரத்துக்குள்ளாக அவள் அந்த தொப்பியை பின்ன வேண்டும். அன்பானவர்களே, அந்த பெண் நேர்த்தியாக அந்த தொப்பியை பின்னி அந்த குழந்தையின் தாயாருக்கு அந்த தொப்பியை கொடுத்தாள். அப்பொழுது அந்த விமானத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் கைத்தட்டி மிகுந்த மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள். பாருங்க, ஆச்சரியமான